welcome to eCareer Plus YouTube channel. ஸோ இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளோட இந்த பர்டிகுலர் லைவ் செஷன்ஸில். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு வெரைட்டி ஆஃப் லேப்டாப் மதர் போர்ட்ஸில் டிஸ்பிளே உடைய பேக்லைட் லைன், ஸோ அந்த டிஸ்பிளே பேக்லைட் லைனில் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ், என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மதர் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சரர்ஸ்னு பார்த்தோம், அந்த இது பேஸ் பண்ணி ஒரு குவாண்டா, காம்பல், விஸ்கான், பெகட்ரான், இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ், ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸும் எனக்கு சர்க்யூட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக வெரைட்டி ஆஃப் மதர் போர்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்திருக்கிறதுல நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவுடைய பேக்லைட் லைன். அந்த பேக்லைட் எல்இடிக்கான லைன்ஸ் மட்டும்தான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் மதர் போர்டில் இந்த பேக்லைட் லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய காமன் பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ், அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடாப்டர் மாட்டிருக்கும் போது அடாப்டர் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேட்ரி மாட்டிருக்கும் போது சேம் லைனில் பேட்ரி வோல்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம அடாப்டர் அண்டு சர்க்யூட் ட்ரேசிங்கோடைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இப்போது இந்த பர்டிகுலர் அந்த காமன் பாயிண்ட் வோல்டேஜ்னு சொல்லக்கூடியது எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்பிளேவுடைய பேக்லைட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு சில இந்த மினி லேப்டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த கன்வெர்ட்டபிள் லேப்டாப்ஸ் அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த காமன் பாயிண்ட் வோல்டேஜ், அதாவது அடாப்டர் வோல்டேஜ் அல்லது பேட்ரி வோல்டேஜ் இது கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்இடி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சர்க்யூட் டயக்ராமில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ப்ளஸ் போர்டில் அந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்கே இருக்கும், அந்த காம்பனன்ட்ஸ், அந்த லைனில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், எப்படி இருக்குன்றத இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போது இங்கே நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இந்த பர்டிகுலர் போர்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாண்டா மதர் போர்டு. அது எப்படி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல என்னுடைய நார்த் பிரிட்ஜ் ஐசிக்கு கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க DA0FM1 MB6E7. இது பார்த்தீங்கன்னா குவாண்டா மதர் போர்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லுடைய மதர் போர்டு. குவாண்டான்றது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர், டெல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட், சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் போர்டில் அந்த டிஸ்பிளேவுடைய பேக்லைட் லைன், அந்த காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டோட சர்க்யூட்டை நான் ஒன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் இந்த பர்டிகுலர் பிளாக் டயக்ராமில் எல்விடிஎஸ், எல்சிடி கனெக்டர், அல்லது டிஸ்பிளே கனெக்டர், பேனல் கனெக்டர், இந்த மாதிரி நேம்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்பிளேவுடைய பர்டிகுலர் பிளாக்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக் டயக்ராமில் இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த பேனல் கனெக்டர், கீழே பேஜ் நம்பர் 19 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லைனில் இந்த எல்விடிஎஸ் அப்படின்ற டேர்மும் இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக பேஜ் நம்பர் 19க்கு போய் அந்த கனெக்டரை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த கனெக்டர், ஸோ இந்த பெரிய கனெக்டர், ஸோ J1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 44 பின் கனெக்டர்ஸ். இந்த கனெக்டரில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளேயோடைய எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே சிக்னல் லைன்ஸ். ஸோ இங்கே ஊடால வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிராஃபிக்ஸுக்கான வோல்டேஜ். ஸோ இதெல்லாமே கிராஃபிக்ஸ்க்கான வோல்டேஜ். ஸோ பேக்லைட்டுக்கான வோல்டேஜ் காமன் பாயிண்ட் வோல்டேஜ் நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெல் போர்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PWRSRC அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த PWRSRC தான் காமன் பாயிண்ட் வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு G ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12 அப்படின்ற இந்த 3 பின்னில் இந்த கனெக்டரோட இந்த 3 பின்னில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வோல்டேஜ் ஸோ எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இப்போ இந்த ஒரு சர்க்கிள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PWRSRC அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் பாயிண்ட் வோல்டேஜை ஒரு 6 பின் என் சேனல் 6 பின் பி சேனல் மாஸ்ஃபெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. எப்போ இந்த பி சேனல் மாஸ்ஃபெட் எனக்கு ஆன் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஸ்பிளேயோடைய பேக்லைட் லைனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணுற பிளேஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் என்னால் பேக்லைட் வோல்டேஜை பார்க்க முடியாது. ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பேக்லைட் வோல்டேஜ் எனக்கு அந்த பர்டிகுலர் பின்னுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது 10, 11, 12 அப்படின்ற பின். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சர்க்யூட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே விஷயத்த போர்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்க்கலாம். ஸோ போர்டில் எனக்கு ஸோ இந்த இடத்துல இருக்குது ஸோ டிஸ்பிளே கனெக்டர். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பின்ஸ் வந்து இந்த USB கனெக்டருக்கும் இதுக்கும் சைடில் தான் இருக்குது. ஸோ நான் போர்டை கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்வீனியன்ட்டுக்காக ஸோ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த பாயிண்டில் இருந்து ஸோ என்னுடைய 10th பின் ஸோ அதாவது 10வது பின் இந்த இடத்துல வரும். ஸோ 10, 11, ஸோ 12 இந்த 3 பின்னில் எனக்கு ஏதாவது ஒரு பின்னில் வச்சாலே தெரியும். ஸோ இப்போ அந்த வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டிசி பவர் சப்ளையில் சப்ளை மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். இனி என்ன பண்ணலை அப்படின்னா பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணலை. ஸோ இப்போது நான் அந்த 10th பின்னில் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு வோல்டேஜோ எதுவுமே என்ன ஆகலை அப்படின்னா ஸோ இப்போ வரல. இப்போ இதே டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ போர்டை ஆன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஸோ கனெக்டரில் வச்சுருக்கேன். அதே டைம் போர்டை ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 18.45 ஸோ 18.5 வோல்டேஜ் கிட்டக்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எனக்கு ஸோ இங்கே வருது. சரிங்களா? ஸோ இது பவர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் என்னாகும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னாகும் அப்படின்னா வரும். ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு வராது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு 6 பின் மாஸ்ஃபெட் இதெல்லாம் கொடுத்துருந்ததை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த மாஸ்ஃபெட்டு எங்கே இருக்குது ஸோ அதை தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கனெக்டர் இருக்கக்கூடிய இந்த சைடில் எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு காம்பனன்ட்ஸுமே கிடையாது. ஸோ எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா போர்டோடைய பேக் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இந்த காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த 6 பின் அண்டு இந்த 3 பின் மாஸ்ஃபெட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பேக் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இந்த 6 பின் மாஸ்ஃபெட் அண்ட் இந்த 3 பின் மாஸ்ஃபெட், அது கூட இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர்ஸ், இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்போது இந்த பேக் லைட் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா இப்போது ஒர்க் ஆகுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்டில் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு போர்டில் நாம் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த போர்டில் எனக்கு எப்படி சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து எடுத்திருக்க போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்பி போர்டு. ஸோ இந்த போர்டில் எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்ட்ரான் போர்டு. இந்த டாப் கார்னரில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போர்டோடைய நம்பர் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்யூட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட்ரான் மதர் போர்டோடைய இந்த பர்டிகுலர் பிளாக் டயக்ராமில் இங்கே எல்சிடி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்சிடி 14th பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ 14th பேஜில் போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்க்யூட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எல்இடி ஆர் இன்வெர்ட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலாக ஒரு 40 பின் கனெக்டர். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42ன்னு காட்டும். பட் ஆக்சுவலாக என்ன கிடையாது அப்படின்னா 42 கிடையாது, 40 தான். அந்த 41 அண்ட் 42 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரவுண்ட் அந்த கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போது டெல் போர்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிடபிள்யூஆர் எஸ்ஆர்சி அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும்னு பார்த்தோம். ஆனால் இது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்ரானில் டிசி பேட் அவுட் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னா மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிசி பேட் அவுட். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கெப்பாசிட்டர் C23ன்ற ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு காம்பனண்ட்டுமே கிடையாது. ஸோ இப்படி போர்டில் இந்த பேக் லைட் லைனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த காம்பனண்ட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்குது 39, 38, 39, 40 அப்படின்ற அந்த பின்ஸ் தான். ஸோ அதையும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டி அதையும் இப்போ செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வச்சுருக்கிறது என்னுடைய அந்த டிஸ்பிளே கனெக்டர். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே எல்சிடி 1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சேன்னா அது தெளிவாக தெரியும். ஸோ எல்சிடி 1 அப்படின்றது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டாப் ரைட் கார்னரில் அந்த ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இது அந்த ஃபஸ்ட்டு பின் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய பின். ஸோ இப்போ இங்கே வந்து மொத்தம் 40 பின் கனெக்டர். இந்த 40 பின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் 20 பின்ஸ், பாட்டமில் 20 பின்ஸ். ஸோ இந்த மாதிரி வர்றதில் இந்த சைடில் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பின் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பித்து இங்கே 20 பின்ஸ், கீழே 21ல் இருந்து இந்த லாஸ்ட்டு 40 பின்ஸ். இதில் இங்கே மென்ஷன் பண்ணலை
ஜஸ்ட்டு சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ட்ராக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 3 பின்னை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஜாயின் பண்ணி ஸோ இங்கே லைன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ 40, 39, ஸோ அப்புறம் 38. ஸோ இந்த 3 பின்னு. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டைரெக்டாக நான் போர்டு ஆன் பண்ணாமல் எனக்கு அங்கே வோல்டேஜ் வரல. ஆனால் இங்கே வந்து டிசி பேட் அவுட்டுன்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போர்டே ஆன் பண்ணலை அப்படின்னாலும் இங்கே நான் சப்ளை அடாப்டர் ஆர் பேட்ரி ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் வோல்டேஜ் டைரெக்டாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வரும். ஸோ நான் போர்டை ஆன் பண்ணலைனாலுமே வரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அடாப்டர் டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 18.35 ஆர் 34 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வரும். எந்த ஒரு காம்பனன்ட்ஸும் என்ன இருக்காது அப்படின்னா இடையில இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ சர்க்யூட்ஸ் இருக்கும். இப்போது நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வித்தியாசமான போர்டு, அதாவது டெல் போர்டு ஒன்று பார்த்தோம், அந்த ஹெச்பி போர்டு ஒன்று பார்த்தோம். அந்த 2 போர்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பேக்லைட் லைனோடைய சர்க்யூட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். ப்ளஸ் அந்த சர்க்யூட்ஸில் வரக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வேறு சில போர்டுலையும் எனக்கு எப்படி பேக்லைட் லைனுக்கு வோல்டேஜ் வருது, ஸோ அண்ட் எனக்கு பேக்லைட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த டீட்டெயிலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கண்டினியூவாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம போஸ்ட் பண்ண போகிற அதே பேக்லைட் லைனுடைய அடுத்த வீடியோவையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் அகைன் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.